Hello, Chillappa here. Dr. L. Vaidyanathan, MBBS, DPM, speaking. Yo, வடையா விஷயத்தை முதல்ல சொல்லியா? நானே பவானி காணாம போன எரிச்சல் இருக்கேன், நீ வேற எரிச்சல் முற்றியா? வாட்? அது சம்பந்தமா தான் ஏன் பேசுறேன்? நேரா புறப்பட்டு என் வீட்டுக்கு வா. Follow me, follow. See? Sorry, darling. உங்க பொண்ணான மனச நான் பொண்ணாக்கிட்டேன். It's all right. ஆணி அடிச்ச மாதிரி என்ன வார்த்தை சொல்லிட்டா பாத்தியா? கடைசியில நம்ம வழிக்கே வந்துட்டா. Daddy, I'm very sorry. I can't. That's all right. Take it easy. Daddy, எனக்கு மனசு என்னமோ மாதிரி இருக்கு. கொஞ்சம் வெளியில போயிட்டு வரோம். எடுத்துக்க. சாரி, பழக்கம் இல்ல. பழகி பாரு. வேண்டாம். சும்மா சாப்பிடு டார்லிங். Thank you. Waiter, waiter. Excuse me, I'll just get cigarettes and come back. Okay? என்ன டார்லிங், அதுக்குள்ள குடிச்சிட்ட? மரியாதைக்கு ஒரு சேஸ் சொல்ல வேண்டாம்? எனக்கு அதெல்லாம் தெரியாது. போக போக எல்லாம் தெரிஞ்சுக்குவேன். ஒரு சுகம் உள்ளூர இளம் மனம் அதில் தள்ளாட கட்டிலறை நாடகத்தில் ஒத்திகையும் பார்த்ததில்லை கண்ணி என்று உன்னை கண்டனே ஏதோ ஒரு சுகம் உள்ளூர இளம் மனம் அதில் தள்ளாட
மேலே இன்னும் மேலே அந்த வானில் நான் சொல்கிறேன் மின்னல் கொடி மின்னல் அது போலே நான் துள்ளுகிறேன் ஆனந்த தீர்த்தம் நீ தந்த நேரம் ஆனந்த தீர்த்தம் நீ தந்த நேரம் ஏதேதோ கேட்கின்றது I love you, oh my love 1 2 1 2 1 2 3 4 5 கட்டிலறை நாடகத்தில் ஒத்திகையும் பார்த்ததில்லை கண்ணே என்று உன்னை கண்டேனே ஏதோ ஒரு சுகம் உள்ளூர இளம் மனம் அதில் தள்ளாட தூக்குடா. அடுத்த 6 மணி நேரத்துக்கு ஐயா எந்திரிக்கவே மாட்டார். எமடி, நமது நாடகத்தின் அடுத்த காட்சியை உடனே ஆரம்பிக்கலாம். ஆசீர்வதியுங்கள். தீர்க்க சுமங்கலி பவ. தூக்குடா. அங்கிள் 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 நாங்க போன கார் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ஜானி 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 போஸ்ட்மார்ட்டத்துக்கு முன்னாடி யாரும் தொடக்கூடாது. நீங்க தான் டாக்டர் வைத்தியநாதன். எஸ் சார். இந்த பாடி உங்க பையனுக்கு தான் பாருங்க. துணட்டுவான். என் பையன் ஜானி செத்து போயிட்டானா? போயிட்டானா? சாரி, போயிட்டியாடா? போயிட்டியா? ஐயோ ஆண்டவா, இவ்வளவு சின்ன வயசுலயே என் பையனை கொண்டு போயிட்டியே. ஐயோ ஜானி, ஜானி, யோ, பக்கத்துல சோடா கிடைக்குமா? ஒரு கடையே இருக்கு. குடி. மூஞ்சிய பாரு. அவன் தான் செத்துட்டானையா? அங்க. அட ஆமா, அவன் தான் செத்துட்டானே. பையன் செத்துட்டானா? ஆமா. செத்து போயிட்டான். என் பையன் செத்துட்டான். சோடா. மிஸ்டர் பைத்தியநாதன். ராமு, நீ போய் அவரை வீட்டுல விட்டு வந்துரு. வீட்டுக்கு புறப்படலாமா? இனிமேல் சரி. சீக்கிரம் போ. வா 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 பவன், என் வீட்டுக்கு போலாம். என் புள்ள செத்துட்டான். செத்துட்டாயா என் புள்ள? என் புள்ள செத்து போயிட்டான். நான் என்ன செய்வேன்? ஐயோ, உங்க புள்ள செத்து போயிட்டாரே, நீங்க என்ன செய்வீங்க? ஏன் சிரிக்கிற? ஆமா, சிரிக்கிற இல்ல, யாராவது செத்து அழுவணும் இல்ல? உங்க புள்ள செத்து போட்டோம். ஏன் அழற? இந்த பாரு, யார் வீட்லயாவது யாராவது செத்துட்டா இப்படிதான் அழணும். இப்படி அழுவணும். தீர்காயுசாரு, தீர்காயுசாரு, தீர்காயுசாரு.
என் புள்ள செத்து போயிட்டான். எஸ், செத்து போயிட்டான். மறுபடியும் வரமாட்டா இல்ல? ஆமா, வரமாட்டா. என் பையன் செத்து போயிட்டான் ஐயா, என் பையன் செத்து போயிட்டான். போகட்டும் போடா, போனால் போகட்டும் போடா, இந்த பூமியில் நிலையால் வாழ்ந்தவர் யாரடா, போனால் போகட்டும் போடா, இந்த பூமியில் நிலையாய் வாழ்ந்தவர் யாரடா, போனால் போகட்டும் போடா. செத்தவன் எங்க இருந்து மறுபடியும் வர போறாயா? வரவே மாட்டான். பெரியப்பா, என் பையன் செத்துட்டாப்பா. ஏய், யார் ராணி? நான்தான்ப்பா ஜானி. இன்ஸ்பெக்டர் சார், என் பையன் செத்துட்டான் சார். என்னப்பா அது? உங்களுக்கு என்ன பைத்தியமா? டேய், நீ பைத்தியம், உங்க அப்பனுக்கு பைத்தியம், உன் பாட்டனுக்கு பைத்தியம், பாட்டிக்கு பைத்தியம், உன் பரம்பரைக்கே பைத்தியம். வே வே வா வா. ஜென்டில்மேன், ஜென்டில்மேன், என் பையன் செத்து போயிட்டான். யோ டாக்டர், உன் பையன் தான் குத்துக்கல் மாதிரி நிக்கிறானே, செத்து போயிட்டானாவது? சார், அது ஆவி. அட பாவி, இந்த பாரு கால. அது கட்டக்கால். கட்டக்காலாவது குட்டக்காலாவது? போனால் போகட்டு போடா. நீ போடா ராஸ்கல் உள்ள. சை, போ. இந்தாங்க. ஏமா சவாரி எல்லாம் முடிச்சிட்டு ராஜா எப்ப வரானோ? மணி ஆவல, நீங்க சாப்பிட வாங்க. இருக்கட்டுமா அண்ணியாரே, வாங்க சாப்பிடலாம். அவரும் வந்துட்டோம். ஏய், அதுக்குள்ள அவர் ஆயிட்டாரா? அவர் சி போடி. இங்க பாரு, இங்க.
ஆட்டோ நாகலட்சுமி கோயிலுக்கு போ. Hi, darling. How are you? Fine. இந்த புடவை கட்டிட்டு வா. Thank you. கும்பிட்டுக்க. ஐயோ பாம்பு கடிச்சிருச்சு, ஐயோ பாம்பு கடிச்சிருச்சு, யாராவது வாங்க. டேய்! இதுவரைக்கும் நாம போட்ட திட்டமெல்லாம் தவிடுபொடி ஆயிடுச்சு. பவானிக்கு கல்யாண வயசு வரட்டும், அப்புறம் கவனிச்சுக்கலாம்னு இருந்தது ரொம்ப தப்பா போச்சு. இனி நாம சும்மா இருந்தா ஏமாளியாக வேண்டியதுதான். எஸ் அங்கிள், பவானி நம்ம எல்லாரையும் ஃபூல் பண்ணிட்டா. நீ குட்டி புட்டின்னு பொறுப்பில்லாம திரிஞ்சு நம்ம திட்டத்தை எல்லாம் கெடுத்துட்டியே. டோன்ட் வரி அங்கிள், எனக்கும் பவானிக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அப்புறம் ப்ராப்பர்ட்டி நம்ம கையில. தென் 50-50. இதுல ஒண்ணும் குறைச்சல்ல. இவன் ஒருத்த தண்டவாணின்னு பேரை வச்சுக்கிட்டு தண்டத்துக்கு உடம்பு வளர்த்துட்டு இருக்கான். ஒரு பைசாவுக்கு பிரயோஜனம் இல்ல. பவானியை ஜாக்கிரதையா பாத்துக்கடானா அவ தப்பிச்சு போற அளவுக்கு பொறுப்பில்லாம நடந்துகிட்டான். எங்கடா அந்த பாட்டில் மணி? பவானி தப்பிச்சு போனது அந்த ஆளை காணுங்க. உங்க முகத்துல முடிக்க வைக்கப்பட்டுட்டு தலைமறைவாயிட்டான். நாம இப்ப ரொம்ப இக்கட்டான நிலைமையில இருக்கிறோம். நீ உடனே ஆஸ்பத்திரிக்கு போய் மகாலட்சுமி இப்பவே இங்க எடுத்துட்டு வா. ஆட்டு ஜானி, பவானி எங்க இருந்தாலும் அவளை இங்கு கொண்டு வந்து சேர்க்க வேண்டியது உன் பொறுப்பு. ராஜாவோட வீட்லயும் தேடிட்டேன், அவளை அங்கேயும் காணோம். சீ, நீ ஒரு ஆம்பளையா? அவளை எப்படியும் கொண்டு வந்து சேர்க்கணும். ஓகே அங்கிள். அது தெரியுது பத்தியா? அதான் அந்த எலிசபெத் கப்பல். நான் போய் பார்த்தேன். இவ்வளவு பெருசா இருக்கு தெரியுமா? போக போக இவ்வளவு பெருசு. ஆனா உள்ள சின்னதா லைப்ரரி எல்லாம் இருக்கு. ரொம்ப நல்ல இவ்வளவு நல்ல புக்ஸ் எல்லாம் நீ வந்த நீ கூட வா, என்ன வந்தாலும் என்னடி ஆறணும்? அயோக்கிய பிள்ளை நான் பாத்துக்கிறேன். அயோக்கிய பையல, எங்க ராஜா கல்யாணம் பண்ணிக்கிற போற பொண்ணு கைய பிடிச்சா இருக்கிற தகராற பண்ற, மூக்க கட்டு விடுவேன். கண்ணாடி வேற, தொப்பி வேற உனக்கு. இவனை பிடிக்கிற அப்புறம் வந்து அடிக்கிறவன எல்லாம் அவன் வண்டியில ஏறுங்க. நீ பயப்படாதமா, நான் இருக்கேன். வாமா வாமா. விடுங்க விடுங்க. ஏறுமா.
வாங்க அண்ணியார் அவர்களே. பைத்தியக்கார ஆஸ்பத்திரிய பார்த்தே பழகி போன உங்களுக்கு பங்களாவை பார்த்ததும் ஆச்சரியமா இருக்கா? இது நாங்க சாப்பிட்டு போட்ட எச்சலடா. ரொம்ப உணர்ச்சி வசப்படுறீங்க. உட்காருங்க. அடாடாடாடா, உடம்பெல்லாம் பட்டும் நகநட்டுமா இருந்தீங்களே, இப்படி ஆயிட்டீங்களே. ரொம்ப களைச்சு போயிருக்கீங்க. ஏதாவது சாப்பிடுறீங்களா? ஆமா வா, ராஜா இங்கதான் இருக்காரு. சும்மா வா. வாடி எங்க பக்கழங்க, அடி வாடி அடி வாடி. நாங்கெல்லாம் ராஜாவோட ஆட்கள் நினைச்சு ஏமாந்துட்டில. ஜானியோட ஆட்கள். வாடி எல்லாம் வண்டி எடுங்க. வண்டி ஸ்டார்ட் பண்றேன். வாடி. பவானி, இந்த உறவு நீடிக்கணும்னா பவானி ஜானிய கல்யாணம் பண்ணிக்கணும். நானா? இந்த பொம்பளை போய்க்கியா? பவானி, உனக்காக நான் கல்யாணம் கூட பண்ணிக்காம உன்னை சொந்த மகளா நினைச்சு வளர்த்தனே. அதுக்கு நீ காட்டுற மரியாதை இதானா? என்ன சொல்ற? ராஜாவை தான் கட்டிக்குவேன். கேளு. ராஜாவை எப்படி கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு பாக்குறேன். ஜானிக்கு உனக்கு இப்பவே கல்யாணம். கொண்டு போடா இவளை. கொண்டு போ. நம்ம தோட்டத்து பங்களாவுக்கு போ. நேற்று இது சாதாரண கல்யாணமா தோணுங்கடா. ஆமாப்பா, இது கலாட்டா கல்யாணம் மாதிரி தான் எனக்கு தோன்றது. சீக்கிரம் வேணுங்கிற ஏற்பாடு செய்யுங்க. எல்லாம் ரெடிங்க. ஆமாங்க. ஏங்க கல்யாணம்னா தாடி கட்டாச்ச, சாட்சிக்கு 4 பேர் வேண்டாமோ? 4 பேர் தானே, வர சொல்றேன். ராபர்ட், வில்லியம்ஸ், நீ ஒரு ஆம்பளையாடா, எழுந்துடா. டேவிட், ராட்டிக்ஸ், சார், ஒரு சந்தேகம். நேக்கி வாழ பார்த்தா சாட்சிக்கு வந்தவா மாதிரி தோணல, ஏதோ சண்டைக்கு வந்தவா மாதிரி தோன்றது. எங்களை விட்டுடுவோம், நாங்க ஆத்துக்கு போயிடுறோம். ஒரு அடி எடுத்து வச்ச சுட்டுருவேன். எங்களை அப்பளம்னு நினைச்சாவா? அப்பா பயமா இருக்குப்பா. சீக்கிரமா மந்திரத்தை ஆரம்பிங்க. ஏய், ஜாக்கிரதையா பாத்துக்கங்க.
தம்பி காது இருக்கான்னு பாருடா. கல்யாண புடவை நகையெல்லாம் எங்கடா? இருக்குப்பா. சீக்கிரம் பொண்ணு அலங்காரம் பண்ணி கொண்டு வா. முடியாது. முடியாதா? தண்டவாணி 3 என்றதுக்கு பொண்ணு ரெடி பண்ணி கொண்டு வரல. 1 அதிர்ஷ்டு குண்டு வெடிச்சா சத்தம் என்ன கேட்கும்? கால பொத்தாதரா, கண்ணை பொத்திட்டு 3 எப்போ தீபாவளி துப்பாக்கி மாதிரி வெட்டு துப்பாக்கிப்பா. பொங்கலுக்கு வேற துப்பாக்கியா போட்டு இருக்கா? சும்மா இல்லடா, நேக்கு பட 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 படன்னு அடிச்சுட்டு இருக்கு. தண்டவாணி குண்டை எங்கடா வச்ச? நீங்க துப்பாக்கி தானே கொண்டு வர சொன்னீங்க. குண்டை எங்கடா வச்ச? வீட்லயே வச்சுட்டு வந்துட்டேங்க. வீட்டுக்கு வாங்கடா. நீ இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்கிறேனா உங்க அம்மாவை உயிரோட பார்க்க முடியாது. கிணத்துல தள்ளி கொன்னுடுவோம். பவானி, நான் செத்தாலும் பரவாயில்லம்மா, இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்காதம்மா. வேண்டாம்மா. ஆமா, வேண்டாம்மா. வேண்டாம். இல்லம்மா, நான் ஒத்துக்கிறேம்மா. அம்மா, வேண்டாம்மா. ஐயா, ஒரு சின்ன விஷயம். என்ன? மாப்பிள்ளைக்கு ட்ரெஸ் வேண்டாமா? அதான் போட்டிருக்கான்ல. அது இல்லைங்க, கல்யாண ட்ரெஸ் வேண்டாமா? அதுவா மாடனா இருக்கட்டுமே. நீங்க எல்லாம் ஸ்கூட்டர்ல மோட்டார் சைக்கிள் வர்றீங்கல்ல, அது மாதிரிதான் இதுவும். அதுக்கு இல்லைங்க, அத போட்டு அவ உட்கார்ந்து தாலி கட்ட முடியாதேன்னு கேக்குறான். நின்னு செஞ்சுட்டு போறான். நீங்க எப்படி செஞ்சாலும் எங்களுக்கு ஆட்சேபனையே இல்ல. ஆட்சேபனை இல்ல. சீக்கிரமா வந்து ஆரம்பிங்க. முழுசா மந்திரத்தை ஓதலன்னா வாங்குற தட்சணை எங்களுக்கு சரிக்காது வரும்போ. யோ, வாயை திறக்கப்படாது. வாயை திறக்காம எப்படிங்க மந்திரம் ஓதுறது? சுட்டுருவேன். அதுலதான் குண்டு இல்லையே. குண்ட வீட்டுல வச்சுட்டு வந்துட்டேன்னு அந்த தாடிக்காரர் சொன்னா மறந்துட்டீங்களா? பூணூல் போட்டு 3 நாள் ஆகல. என்ன பேசுற? ஆரம்பிங்க. சாம்பு, நீ ஆத்துக்கு போ. உன் தோப்பனார் இந்த கூட்டத்திலிருந்து தப்பிச்சு வந்துட்டா அம்மாவை பாக்குறேன்னு சொல்லு. சாம்பு, அப்பா, சாம்பு, அப்பா, 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 சாம்பு, சாம்பலை சுத்தமா தேய்ச்சி எடுத்துறாதரா. போ. அறிவை கட்டவன். அப்பா, ஓம் சுகம்பிரம் சசிவர்ணம் மந்திரத்தை சொல்லாம பெரியவங்க தொட்டு கொடுக்க சொல்லி ஆசீர்வாதம் வாங்கியா. இதுல யாரு பெரியவான்னு எனக்கு தெரியல. இருந்தாலும் என்னுடைய கடமையை செய்து நூறான். ஆசீர்வாதம் பண்ணுங்க நீங்களும். ஓம் சுக்லம் யசஞான தயா சிந்தோ ரகா தஷ்யா நகா குணாகா செவியதா மச்சயோதீரா சஸ்தியை சமுதாய மாங்கல்யம் தந்துராமே சொல்லி முடியா. மாங்கல்யம்
இல்லைங்க தோழர்களே, எனக்காச்சு இவனுக்காச்சு ஒண்டிக்கு ஒண்டி. இதுல யாரும் தலையிடாதீங்க, தள்ளி போங்க.